நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதிய பார்க்க போய் பாரதி வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து அறிவு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அறிவு வந்து அந்த இடத்துல சாரதாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்னுக்கிட்டு சும்மா அழுதுகிட்டு இருக்கார்ல, அதுலேருந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா ஏன்க்கா போன? நான் ஆசைப்பட்டது என்னமோ சொத்துக்காக தான். அதுக்காக தான் உன் கூட வந்து இத்தன நாளா வந்து சண்டை போட்டேன். ஆனா இப்ப நீயே இல்லாதம்போது எனக்கு எதுக்கு அந்த சொத்து? எனக்கு சொத்தா இருந்ததே நீதான்க்கா. எனக்கு அந்த சொத்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாரதி தான்க்கா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து அழகருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஆஹா! இவன் ஏதோ பிரச்சனைய உண்டு பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்ள மாப்ள என்னைய மன்னிச்சிரு மாப்ள. சொத்துக்காக வந்து நம்ம இத்தன நாளா சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்துட்டோம். இனிமே வந்து நம்ம பழைய மாதிரி ஒண்ணு போல இருக்கலாம் மாப்ள அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, போய் நம்ம ஆதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல அழகர் வந்து அத நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அறிவு வந்து சொல்றாங்க, "இல்ல மாப்ள, எங்க அக்கா போனதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கே இவ்வளோ கஷ்டம் இருந்தா, உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாரதி தான் மாப்ள. பாரதி தான் அக்காவ வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. அந்த பாரதி மட்டும் இல்லைன்னா, இந்நேரம் அக்கா உயிரோட இருந்திருப்பாங்க. அக்கா உன் கண்ணு முன்னாடி இருந்திருப்பாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அறிவு வந்து சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து அழகர் வந்து பார்த்துடுறாங்க. "யோவ்! எந்திரியா மொதல்ல. எதுக்குய்யா இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாரதி தானே. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, தேவையில்லாம வந்து நடந்து முடிஞ்ச பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டே இருக்காத. அவ்வளோதான் பார்த்துக்கோ உனக்கு மரியாதை. என்ன பிரச்சனைய உண்டு பண்ணலான்னு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "பாத்தியா மாப்ள, நான் வந்து இருக்கிற காரணத்த சொன்னா பிரச்சனை பண்றேனா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாரதி தான். அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது, இவன பாரு பாரதி சொன்ன உடனேயும் என் கூட வந்து சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யோவ்! என்னய்யா உனக்கு? மரியாதையே அவ்வளோதான். இனிமே வந்து எதுக்கு எடுத்தாலும் பாரதி பாரதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா, அவ்வளோதான். அவங்க 2 பேத்த பிரிக்கிறதுக்காக நீ என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எப்பா நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஆதி நீயே பார்த்துக்கோப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாரதி தான். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீ தான். அக்காவ கொன்னவ கூட சேர்ந்து வாழணுமா? இல்லைன்னா சேராம இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீயே முடிவு எடுத்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இத சொன்னோம்னா, இவன் என் கூட சண்டைக்கு வரான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் அழகர், அவர் கரெக்ட்டா தானடா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றது உண்ம தானே. எங்க அம்மா போனதுக்கு காரணம் வந்து அந்த பாரதி தான். அந்த பாரதி மட்டும் அன்னைக்கு வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி உயிரோட இருந்திருப்பாங்க." அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சரி மாப்ள, நான் போறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு மரியாதை இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அந்த இடத்துலேருந்து நைஸா போற மாரி காட்டுறாங்க. போன உடனேயும் நம்ம சாரதாவுக்கும் தர்மலிங்கத்துக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. "போன வேலை கச்சிதமா முடிஞ்சுச்சு. அவைங்க 2 பேத்துக்கு வந்து சண்டை மூட்டி விட்டாச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாம்மா, பாரதி மேல அங்க ஆதி வந்து பயங்கரமான கோவத்துல இருந்தான். இந்த அழகர் பையன் தான் வந்து எப்படியாவதையும் ஆதி, பாரதி வந்து சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இங்க வந்திருக்காய்ங்க. ஆனா நான் போயி எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாரதி தான்." அப்படி இப்படின்னு சொன்ன உடனேயும், அங்க பார்த்தா ஆதி வந்து அந்த அழகர் கூடயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இதான்ப்பா நமக்கும் வேணும். இனிமே வந்து ஆதி, பாரதிய வந்து ஒண்ணு சேரவே விடக்கூடாது. அவங்கள வந்து நடுத்தெருவுக்கு தான் கொண்டு வரணும்." அப்படி சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துல வந்து பக்காவா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து அங்கிட்டு பார்த்தா நம்ம டாக்டர் வந்து பாரதிய செக் பண்ணி பார்த்துட்டு ஆண்டாளுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா, ஆதிய கூப்பிட போனவங்க ஆளவே காணோம். பேஷண்ட்டோட பல்ஸ் வேற ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு இருக்கு." அவங்க கடைசியா சொல்ற ஒரே வார்த்தை வந்து ஆதி, ஆதி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் தான் சொல்லிவிட்டேன்ல, அவர் வந்தா தான் அவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னம்மா இப்படி டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க உயிருக்கே பெரிய ஆபத்து." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இங்க என்ன பண்றதுன்னே தெரியாம டக்குனு ஆண்டாள் வந்து அழகருக்கு வந்து கால் பண்றாங்க. "டேய் அங்க போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பார்த்துக்கிட்டோம்னா, டாக்டர் வந்து உயிருக்கு வந்து பெரிய ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிழைக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆதிய கூட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நாங்க என்னடி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழ் வந்து ஃபோன வாங்குறாங்க. "இங்க குடுங்க ஆண்டி, நான் பேசுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்கிள் நீங்க வந்து அப்பாகிட்ட ஃபோன குடுங்களேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பா வந்து ஃபோன் பேசுற நிலைமையில இல்லம்மா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீங்க ஃபோன குடுங்க, நான் பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன கொண்டு போய் குடுக்காங்க. "டேய் ஆதி இந்தா பேசுடா, தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல மச்சான் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "டேய் அவட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா? பாரதி மேல கோவம் இருந்தது சரிதான். இப்ப எதுக்கு தமிழ்கிட்டயும் ஏன் பேச மாட்டேங்க? இந்தா நீ பேசு." அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு குடுத்துர்றாங்க. குடுத்த உடனே அந்த இடத்துல தமிழ் பேசு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்பா எங்கப்பா இருக்கீங்க? வாங்கப்பா. எனக்கு வந்து நீங்க வேணும்ப்பா. உங்கள எனக்கு மறந்து இருக்கவே முடியல. எனக்கும் அப்பாவுக்கும் வந்து ராசியே இல்ல. எனக்கு பிடிச்ச வாசு அப்பாவும் போயிட்டாங்க. அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச நீங்களும் போயிட்டீங்கன்னா, நான் இங்க இப்ப என்னப்பா பண்றது? அம்மா வேற வந்து இப்படி இருக்காங்க. அம்மா உயிருக்கு வேற ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா போயிட்டாங்கன்னா, நான் நடுத்தெருவுல தான்ப்பா நிக்கணும். எனக்குன்னு இருந்தது நீங்க 2 பேர் தானப்பா. இப்ப நீங்க 2 பேருமே இல்லைன்னா, நான் என்னப்பா பண்ணுவேன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அழுகுறத பார்த்தோனே ஆதிக்கும் கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. உடனே வந்து, "வாங்கப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஃபோன வச்சிடுறாங்க. உடனே ஆதி வந்து முடிவு எடுக்காங்க. சரி பாரதிக்காக இல்லைனாலும், பாரதி வந்து கண்டிப்பா தமிழுக்கு வேணும். தமிழ் இருந்தா தமிழுக்கு வந்து பாரதி இருந்தா
இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு அம்மா வேணும் கண்டிப்பாக. நான் வந்து அம்மா வேலேருந்து இருக்கிற மாதிரி தமிழ் இருக்கக்கூடாது, தமிழுக்காகவாது போகணும் அப்படி சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து அழகர், அதுக்கடுத்து லட்சுமி, பாட்டி, நம்ம ஆதி எல்லாருமே சேர்ந்து பாரதியை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம பாரதி வந்து அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆதி போகிறாரு. ஆதி போய் நின்றுட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கும் கண்ணீர் வந்து கட்டுப்படுத்த முடியல. அவரும் அந்த இடத்துல கண்ணீர் வடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.